ஸ்கூட்டர் எடுத்து வச்சேன். பட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இதுதான் அவர் சொன்ன அந்த ட்ரெயினில் இருந்த ஒரு இது காய்ஸ். ஸோ இதுதான் சோழர் காலத்தில் கட்டின பில்டிங். ஸோ இப்போ இப்படி இருக்குது காய்ஸ். இதுதான் அந்த இடம். பேக்ரவுண்டில் அவர் பேசின விஷயங்கள்லாம் வாய்ஸ் ஓவராக போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இன்னும் நிறையா கெயின் ஆகும். அது அந்த வழியாக நடந்து போகலாம்ல ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கு. ஸ்லிப்பர் கண்டிப்பாக போடணுமா? இல்லாட்டி காலில் முள்ளெல்லாம் இறங்கிடுச்சுன்னா காய்ஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போதைக்கு நானே என் காலை நம்பி தான் இருக்கேன். ஸோ அதான் கால் ரொம்ப முக்கியம் பிகில். ஸோ இங்கே அவங்க சமைக்கிறாங்க போல் நிறைய பேருக்கு. அங்கே தான் நான் இப்போ மத்தியானம் லன்ச் போயிட்டு முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அவங்க கூப்பிட்டாங்க லஞ்சுக்கு வாங்க அப்படின்ட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு பிரதோஷத்துக்கும் கூப்பிட்ருக்காங்க. பாசிபிள் மோர் ஆஸ் பாசிபிள் நம்ம நாளைக்கும் அந்த பிரதோஷம் வரும். அவங்க எப்படி ஏன்னா ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வயக்காட்டு வழியாக காடு வழியாக நல்லா பார்த்து முள் இல்லாமல் நடந்து போய் ஃப்ரண்ட்டில் வீடியோ கவரேஜ் எடுத்துட்டு ஆயிரம் சரணங்கள் சொல்லிடும் மாலை. கொஞ்சம் பார்த்தும் நடக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அவரும் நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாரு. இது வீரர்களுக்கான நடுக்கல் நினைக்கிறேன் காசு. பார்த்துக்கோங்க. இது இந்த வழியாக கோவிலுக்கு போகிறதுக்காக பக்காவாக போயிட்டு வர்றதுக்கான வழி போகலாம்.
இந்த சைடு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல, இப்போ ஓப்பன் பண்ணி இல்லை. இதுதான் மூலவர் சன்னதியாக இருந்ததுதான் அவர் சொன்னார். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை இப்போ இப்படி பார்க்கும்போது இதை ஃபன்னுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு டக்குட்டு வந்தது வந்து நம்ம ஜங்கிள் புக்கில் நம்ம லோஹி கிங் எப்படி இருக்கார். ஸோ லோஹி கிங்கோட கோட்டை யார் யார் ஜங்கிள் புக் பார்த்தீங்களோ சொல்லுங்கள். நான் என்னோடய ஜங்கிள் புக் என்னோடய ஃபேவரட். இதெல்லாம் அந்த இடித்த கல்லுங்க. இது ரொம்ப பழைய வருஷம் கிடையாது, புது வருஷம்தான். பட் இந்த கல்லுங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கிற கல்லுங்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக கல்லுங்களை எப்படி இடித்து இப்படி போட்டு வச்சுருக்கோம். பார்த்துக்கிங்களா, நம்ம இப்போ அங்கே ஒரு குடில் இருக்கா, அந்த குடிலுக்கு போவோம். இங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோகிராஃப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்னன்றது இதோ இறங்கும் போது அப்படியே போயிட்டு அப்படியே போய்க்கலாம். அப்படி